ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 8th April 2025 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் எதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், எதெல்லாம் டாப் லூசர்ஸ், எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க, க்ரூட் எதுக்காக விழுந்துச்சு, இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 374 பாயிண்ட் வந்து ரேலி ஆச்சுது. ஸோ முந்தின நாள் வந்து எந்த அளவுக்கு விழுந்துச்சோ அதுக்கு பாதி பங்குக்கு வந்து அது ரேலி ஆச்சுது. ஸோ இது ஒரு டெட் கட் பவுன்ஸ் மாதிரி தான். அந்த வீழ்ச்சிக்கு அப்புறமும் ஒரு சின்ன ரெக்கவரி வந்திருக்குது. பட் இது சஸ்டெயின் ஆகுமாங்கிறது போக போக தான் தெரியும். ஏன்னா டவுன் சைடு மூமெண்ட்டு தான் அதிகமாக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா குளோபல் கியூஸ் எதுவுமே வந்து இன்னும் பாசிட்டிவாக மாறலை. ஸோ குளோபலி வந்து எப்போ இந்த மாதிரி டேரிஃப் ரிலேட்டடான பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு செட்டில் ஆகுதோ அது வரைக்கும் வந்து மார்க்கெட்டு வொலட்டைலாகவும் இருக்கும், டவுன்வர்ட்ஸாக தான் மூவ் ஆக வாய்ப்புகள் அதிகம். அப்புறம் வந்து டாப் கெய்னர்ஸில் பார்த்திங்கன்னா ஜியோ ஃபினான்ஷியல் வந்து ஃபஸ்ட் இருக்குது, ஒரு 11 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து டிஜிட்டல் லோன்ஸ் அகெயின்ஸ்ட் செக்யூரிட்டிஸு அப்படின்ட்டு ஒரு காம்பனண்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஜியோ ஃபினான்ஷியல் வந்து இந்த ரேலியை கொடுத்துருக்குது. அப்புறம் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 27 பாயிண்ட் ரேலி ஆகி டாப் கெய்னர்ஸில் வந்து செகண்ட் இருக்குது. ஸோ அவங்க வந்து ஆர்பிஐ அப்ரூவலுக்காக எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டில் வந்து இவங்க ப்ரைம் டீலராக மாறுறதுக்காக ஆர்பிஐயோட அப்ரூவலை எதிர்பார்த்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது ஸ்ரீராம் ஃபினான்ஸுக்கு. அப்புறம் டாப் லூசர்ஸில் பார்த்திங்கன்னா பவர் கிரிட் கார்ப் இருக்குது. அதுவும் பெரிய அளவுக்குலாம் ஒன்றும் உள்ளால இருந்தாலும் ஒரு 0.45 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்திருக்குது. ஸோ இது ரொம்ப நெக்லிஜிபிளான ஒரு அளவுக்கு தான் வந்து விழுந்திருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நிஃப்டி 50ல் இந்த ஒரு ஸ்டாக் மட்டும்தான் நெகட்டிவாக க்ளோஸ் ஆச்சுது. மீதி 49 ஸ்டாக்குமே வந்து பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆச்சுது. பவர் கிரிட் கார்ப் வந்து ப்ராஃபிட் புக்கிங்னால் கொஞ்சமாக சரிஞ்சிருக்குது. அப்புறம் எஃப்ஐஸை பார்த்திங்கன்னா 7வது கண்டினியூஸ் டேவை செல் பண்ணுறாங்க. 4994 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. எஃப்ஐஸ் மறுபடியும் செல்லர் சைடில் இருக்காங்க. அதுவும் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவங்க செல்லர் சைடில் இருக்குது, மார்க்கெட்டை ரொம்பவே ஹர்ட் பண்ணிகிட்ருக்குது. அப்புறம் டிஎஸ் பார்த்திங்கன்னா 2வது கண்டினியூஸ் டேவை பை பண்ணுறாங்க. 3097 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. டிஎஸும் பார்த்திங்கன்னா அவங்களோட பைஸை வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணியிருக்கிறாங்க. லாஸ்ட் டேவும் பெருசாக பை பண்ணல. இதில் வந்து லாஸ்ட் டே வந்து நல்லா பை பண்ணியிருந்தாங்க, 12,000 crore மேலே பை பண்ணியிருந்தாங்க. பட் இது வந்து எஃப்ஐசி ஈடு கொடுக்குற அளவுக்கு அவங்க பை இல்லை. இருந்தாலும் வந்து மார்க்கெட் பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. அப்புறம் க்ரூடு பார்த்திங்கன்னா ஒரு $1.34 வந்து ஒரு பேரலுக்கும் கம்மியாக இருக்குது. பிரண்ட் க்ரூட் வந்து $62.87 இருக்குது ஒரு பேரல். இதுக்கு காரணம் வந்து யூஎஸ் டேரிஃப் ரிலேட்டடாக மார்க்கெட்டில் செல் ஆஃப் நடந்தது தான் காரணம். அது மட்டும் இல்லாமல் கோல்ட்மேன் சாக்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா $40 கீழே கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது எக்ஸ்ட்ரீம் சினாரியோஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி $40 கீழேயும் பிரண்ட் க்ரூட் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ரிசெஷன் இந்த மாதிரி வர்றப்போ உலக அளவுலேயே பார்த்திங்கன்னா பிஸ்னஸஸ் எல்லாம் டல் ஆகிடும். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி எரிபொருளுக்கான தேவை வந்து ரொம்பவே கம்மியாகும். ஸோ அதை தான் இது இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.